சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய திதி இன்று காலை 8:40 வரை சதுர்த்தி திதி, அதன் பின்பு பஞ்சமி திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:41 வரை ஆயில்யம் நட்சத்திரத்திற்கும் அதன் பின்பு மகம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். ஆடி மாதத்தின் 9வது நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகள் மூலமாக ஒரு சில பண நெருக்கடிகள் ஏற்படும். குடும்பத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். வெளி இடங்களில் உணவருந்தும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உங்களது பேச்சு சாமர்த்தியத்தால் ஒரு சில காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குடும்ப உறவுகளிடம் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு விலகும். ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றங்கள் ஏற்படும். மறைமுகமான எதிர்ப்புகள் மூலமாக ஒரு சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். கலைநயமிக்க பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். முடிக்க முடியாமல் இருந்த ஒரு சில பழைய பிரச்சனைகள் இன்று சிறப்பான முறையில் முடிவுக்கு வரும். மனதிற்குள் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகள் முழுமையாக விலகும். ஆக்கப்பூர்வமான ஒரு சில முயற்சிகளால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைக்கும். ஆடம்பரமான விஷயங்களை செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக ஒரு சில ஒத்துழைப்பும் உதவிகளும் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரித்து உங்களது மதிப்பும் மரியாதையும் 2 மடங்காக உயரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று குடும்பத்தில் சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்களும் குழப்பங்களும் விலகி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதிரடியான செயல்பாடுகளின் மூலம் ஒரு சில காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் இன்று உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். அந்த முடிவுகள் உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும். இணையம் சம்பந்தமான முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆலோசனைகள் ஒரு சில அற்புதமான உதவிகளை உங்களுக்கு கொடுக்கும். வியாபாரம் சம்பந்தமான சிறு தூர பயணங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற ஆசை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட இடத்திற்கு சென்று வருவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிரமங்கள் விலகி மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நெருங்கிய உறவுகள் மூலமாக ஒரு சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். எதிர்பாராத ஒரு சில செலவுகள் மூலமாக திடீர் பண நெருக்கடி ஏற்படும். வெளியூர் பயணங்கள் ஒரு சில சிறப்பான மாற்றங்களை உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்தும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். மனதளவில் தவறான எண்ணங்கள் தோன்றி விலகும். உங்களது சுறுசுறுப்பு முழுமையாக குறைந்து சோம்பேறித்தனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. தடையாக இருந்து வந்த ஒரு சில சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். கைதவறி போன ஒரு சில வாய்ப்புகள் உங்களை மீண்டும் வந்து சேரும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி மகிழ்ச்சி நிலைக்கும். விட்டு சென்ற சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் தேவைகளை சிறப்பான முறையில் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மனதளவில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். மனதை அமைதிப்படுத்தக்கூடிய காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்களது முயற்சிகளில் இழுபறிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு சில அற்புதமான தீர்வுகளை சொல்வீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். உங்களது பலம் பலவீனத்தை சிறப்பாக புரிந்து கொள்வீர்கள். பண வரவு நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று அனாவசியமான செலவுகளை முழுமையாக குறைக்க வேண்டும். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவினர்களின் எண்ண ஓட்டத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை திருடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். புதிய மனை அல்லது வீடு வாங்குவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று கடன் சம்பந்தமான உதவிகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். பயணங்கள் மூலமாக உடல் சோர்வு ஏற்பட்டாலும் ஆதாயங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுகளில் சாதகமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இன்று முடிவுக்கு வரும். எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார நிலை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று மனதளவில் இருந்து வந்த மந்த நிலை முழுமையாக விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்ப பொறுப்புகளில் உங்களது திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வியாபாரத்தில் லாபகரமான ஒரு சூழல் ஏற்படும். உறவினர்களிடம் இருந்து சுப செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் பணவரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உத்தியோக பணிகளில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் முழுமையாக விலகும். பழைய நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடல் அசதி முழுமையாக விலகி சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு விலகும். செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டும். குழந்தைகளின் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் மந்த நிலைமை ஏற்படும். வரவுக்கு ஏற்ற செலவுகள் அதிகரித்து சேமிப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உங்களது சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். சொந்த பந்தங்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகும். குடும்ப வாழ்க்கையில் சொந்த பந்தங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை நீங்கள் சொல்லக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் கரு நீல நிறம். நன்றி, வணக்கம்.